பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாரத்தையே முடிச்சுட்டு இன்னொரு வாரத்துக்கு அடியெடுத்து வைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு இபாதத்து, குறைந்தது வாரத்தில் ஒரு முறையாவது இந்த இபாதத்தை நம்ம செய்து கொள்ள வேண்டும். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம தினமும் அவசர உலகத்தில் நம்மளுடைய வேலைகளில் எதையும் கண்டு கொள்ளாமல் கடந்து போய் கொண்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ நம்ம என்ன பண்ணணும்னா, முடிந்து போன விஷயத்தில் அந்த முடிந்து போன ஒரு வாரம், அந்த முடிந்து போன ஒரு மாதத்தில் நம்ம விடுபட்ட அந்த விஷயங்களையும் செய்து முடிச்சிட்டோம்னா நம்ம அந்த நாட்களில் செய்யாத கடமைகளும் நமக்கு நிறைவேற்றப்பட்டுவிடும். அதில் ஒரு 3 திக்ரு இருக்குது. இதை ஓதுவதனால அந்த பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதனால் இனி வரக்கூடிய நாட்கள், வாரம், மாதம்லாம் உங்களுக்கு அல்லாஹுடைய அருள் கிடைத்து இன்னும் சிறப்பானதாக அமையும். இப்போ அதில் 3 விஷயம் சொன்னோமா. முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்ம கேட்க வேண்டிய தௌபா. கடந்த ஒரு வாரத்துக்காக நம்ம எத்தனையோ பாவங்கள் செய்திருப்போம். அதை அனைத்தையும் நாம் அல்லாஹிடத்தில் நம்ம பாவ மன்னிப்பு நடுவில் கேட்டிருந்தாலும் கூட நம்ம ஒரு வாரமே முடிந்து அடுத்த வாரத்துக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த பாவத்தை உணர்ந்து நம்ம மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி கேட்டுக்கொள்ளும் போது இனி வரக்கூடிய வாரம் முழுவதுமே நமக்கு அல்லாஹுடைய பாதுகாப்பு இருக்கும். அதுக்கு நம்ம தௌபாவுக்காக ஓத வேண்டியது அஸ்தோஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி. முதல்ல இந்த திக்ரை 21 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்து 2 விஷயங்கள் நம்ம என்ன ஓதணும் அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம். கையோட பார்த்ததுமே அமல் செய்துட்டு போனோம்னா நமக்கு அந்த திருப்தி கிடைச்சிடும். அமல்களை அப்புறம் செய்யலாம்னு நினச்சோம்னா நம்மளால் செய்ய முடியாமல் கூட போயிடலாம். அதனால் என்னோட சேர்ந்து ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்தோஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி. அஸ்தோஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி. அஸ்தோஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி. அஸ்தோஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி. அஸ்தகுஃபிருல்லாஹ 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 வ அதூபு இலைஹி. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விடத்தில் முதல்ல நம்ம செய்த பாவங்கள் அனைத்துக்குமே மன்னிப்பு கேட்டுட்டோம். யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாகன்னு சொல்லிட்டு கேட்ட கையோட அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா, இரண்டாவதாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தணும். நமக்கு அல்லாஹ் ஏராளமான நிகமத்துகளையும் தினந்தோறும் கொடுத்துட்ருக்கான். அதையெல்லாம் அனுபவித்து தான் நம்ம இந்த கடந்த வாரங்களை கடந்து வந்திருப்போம். அந்த அனைத்து விஷயத்தையும் பொதுவாக அல்லாஹ்விடத்தில் நினைத்து, அதிலும் ஞாபகம் இருக்கக்கூடிய விஷயத்தை இன்னும் குறிப்பிட்டு நினைத்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நன்றி சொல்லக்கூடிய இந்த திக்ரை ஓதிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அதுவும் நம்ம ஒவ்வொரு நிலையிலும் சொல்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் ஒரு தேவைக்காக சொல்ல அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய எல்லா நிலைமையிலையுமே நான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறேன். நீ எனக்கு சோதனை கொடுத்த நிலைமையில கூட நான் உனக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இதை 21 முறை ஓதிக்கோங்க. ஓதிட்டு நம்ம அடுத்து 3வது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். 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 அல்ஹம்துலில்லாஹி
அலா குல்லி ஹால், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். மாஷா அல்லாஹ். அடுத்து கடைசியாக என்ன ஓதுறோன்னா, முதல்ல நம்ம என்ன சொன்னோம், பாவ மன்னிப்பு கேட்டுட்டோம், அதுக்கப்புறம் நன்றி செலுத்திட்டோம். இது ரெண்டையும் முடிச்சதுக்கப்புறம் இப்போ இன்னி வரக்கூடிய நாட்களுக்கு நம்ம என்ன செய்யணும், துவா கேட்கணும். அந்த துவாக்கு தான் வந்து சிறந்தது பார்த்தீங்கன்னா இந்த திக்ரையை ஒதிக்குங்க. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹிர். அதாவது அல்லாஹுடைய பெயர் கொண்டு நான் தொடங்குகிறேன், அல்லாஹ்வின் மீதே பொறுப்பு சாட்டுகிறேன், அவனுடைய சக்தியை கொண்டு தான் நல்லதும் கெட்டதும் நடக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் அவன் மீதே பொறுப்பு சாட்டுறோம்னு சொல்கிறோம். அப்போ அல்லாஹுடைய பேர் சொல்லி பொறுப்பு சாட்டி நம்ம வந்து இனி வரக்கூடிய நாட்களில் வந்து ஆரம்பிக்கிறோம்னா அல்லாஹுடைய பரக்கத்து இருக்கும். அதனால இதை வந்து 21 முறை ஓதிக்கோங்க. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததையும் சிறந்ததை இனி வரக்கூடிய நாட்களிலே கொடுப்பானாக. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து பார்த்து வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.